யாரோ இப்படி பண்ணாங்க அகமதாபாத்ல. இப்போ அவங்க வாயிலேயே வந்து நூலை வச்சு தைச்சிருக்காங்க ஆர்சிபியும் விராட் கோலியும். தி ஃபைனலை பத்தின ஒரு ரிவ்யூல தான் நம்ம வந்திருக்கோம். அவங்க வழக்கம் போல நான் சொன்னேன், உனக்கு இது இது ஒன்றும் பண்ண முடியாது, இந்த டீமை நிறுத்த முடியாது. ஜிடியா இருந்தாலும் சரி, பிடிஆ இருந்தாலும் சரி, நேராவா இருந்தாலும் சரி, கிளாஸா இருந்தாலும் சரி, யாராலையும் நிறுத்த முடியாது. அகமதாபாத் பிச்சில் கீச்சிருவாங்க ஜிடி, ஒரு எல்லாம் பண்ணிடுவாங்க, ரெடியா புடிங்கிடுவாங்கன்னு சில பேர் இங்கேயே சொன்னாங்க இந்த வீடியோல. அகமதாபாத்ல ஜிடி ஆடுறாங்க, அதனால நான் வந்து ஜிடிக்கு எட்ஜு தரேன்னு சில பேர் சொன்னாங்க. இங்க எட்ஜும் இல்ல ஒன்னும் இல்ல, மொன்ன கத்தி மாதிரி 150 ரன் முக்கி முக்கி அடிச்சு அதை ஒரு அதை அவங்க முக்கி முக்கி சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டானுங்க அந்த கொலகார பாவீங்க. ஹியூமனிட்டி வாஸ் நாட் சேவ்ட் அகெயின் ஃபார் கன்சிக்யூட்டிவ்லி 2 years. மனிதம் அழிஞ்சிருச்சு. நான் போன வீடியோல சொன்னேன், மை ஹோம் டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். நீங்க அடிக்க போறீங்கன்னு தெரியும், அடிங்க, வாங்கிக்கிறதுக்கு நான் தயார். போங்க ரிவ்யூக்குள்ள போய் பேசி முடிங்க. இது ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூக்குள்ள ஸ்டார்ட் பண்ணலாம். இது இனிமேல் எனக்குமே சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு மாதிரி வரக்கையா தான் இருக்கு. பிளேயிங் லெவல்ல இருந்தே போ. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடல. அர்ஷத் கான் ஆடினாங்க ஜிடி சைட்ல இருந்து. இவங்க சைட்ல நோ சேஞ்ச் தான். ஸோ ஆஸ் யூஷுவல். எனக்கு வந்து என்னன்னா, நீங்க வந்து நிஷாந்த் சிந்துக்கு பதிலா நீங்க சாய் கிஷோரே ஆடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பின்னிங் ஒரு இது தருவான். அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் கூட எனக்கு தெரியும் சாய் கிஷோர். அவர் வந்து டொமஸ்டிக்ல நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. எனக்கு ஏன் அவர் வந்து ரேட் பண்ண மாட்டேன்றாங்கன்னே தெரியல. நீங்க சொல்லலாம், இவர் வந்து சிஎஸ்கேல இருந்தாரு அவரு, அப்ப நீங்க தரவே இல்லையே அப்படின்னு. பட் ஆனா நாங்க அப்ப வந்து லைக் ஃபார் லைக் வச்சிருந்தோம் ஜடேஜா. நீங்க அப்படியே நம்ம ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. சோ அதனாலதான் நாங்க அவர் வந்து எடுக்க முடியல எங்களால. பட் ஆனா நீங்க இப்ப ஜிடி வந்து ஒழுங்கா அவங்கள சாய் கிஷோர் எடுத்து மேபி கொஞ்சம் யூஸ் பண்ணி இருந்துக்கலாம் இந்த மேட்ச். மேபி எனக்கு தெரியல, பட் ஆனா ஏதாவது இருந்திருக்கும். 7 பவுலர்ஸ் இருக்காங்க ஜிடில ஆல்ரெடி. சாய் கிஷோர் சேர்க்காமலே சாய் கிஷோர் எடுத்தா அது 8வது பவுலர். 8 பவுலர்ஸ்னா எப்படி? இல்லடா நான் ஓகே சொல்றேன். இல்ல நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து சிஎஸ்கேல வந்து நூர் அகமது போடும் போது வந்து எல்லாரும் பேசினாங்கல்ல, இது மாதிரி வந்து அகில் போடும் போது கொஞ்சம் வந்து அவர் வந்து இது தராரு அப்படின்ட்டு, காம்பினேஷனா தராரு, சப்போர்ட் தராருட்டு. மேபி அந்த ரோல வந்து சாய் கிஷோர் பிளே பண்ணிக்கலாம். நிஷாந்த் சிந்து கூட போலிங் கொடுத்துக்கலாமேன்றதான் என் கேள்வி. அவர் வந்து எப்படின்னா அவ்வளோ இதுல வந்து இன்ஜுரி ஆயிட்டு அவரை போடுன்னு போட்டு வச்சுனே இருக்காரு. மேட்ச் முடிய போகுதுல, அப்ப யாரையாவது ஒரு நல்ல பவுலர் வச்சு முடிக்க வேண்டியது, நல்ல டிராகாவது பண்ணலாம் ஒரு 19th ஓவருக்கு. அந்த ஒரு பிளானும் இல்லாம அவரே பாவம் ஆல்ரெடி அர்ஷத் கானே ஒரு மாதிரி இன்ஜூரியா தான் இருந்தார் முன்னாடில இருந்து டோர்னமெண்ட் ஃபுல்லாவே. அவரை போடுன்னு அவர் ஃபுல்லா பிரஷர் எடுத்து போட்டுட்டு இருக்கும் போது மோசம் இன்ஜுரி தான் ஆகும் எப்படியும். அடிச்சது 150 ரன்ரா. பேட்ஸ்மேனை பத்தி பேசுறானா பவுலர் இல்ல நான் அப்படி சொல்லல, 150 ரன் தான். பட் ஆனா நீ கொஞ்சம் டிராக் பண்ணி எடுத்து போலாம். 19th ஓவர்ல போய் தோத்தா கூட ஒரு டீசெண்டா இருக்கும். நீ அப்படி சொல்றேன். ஓகே அது ஓகே. இல்ல நான் சொல்றேன் 11 நான் பிளேயிங் 11 சொன்னேன்ல, அதனால நான் சொல்றேன் என் பாயிண்ட். இல்ல ஆனா இது ஆல்டே சாய் கிஷோர் ஆடி இருக்க மாட்டான். இதுதான் அவங்க பெஸ்ட் காம்பினேஷன் இந்த பிட்ச்ல. அதான் வழக்கம் போல இப்பதான் இது யார் வாங்கி வச்சான்னு தெரியல. இப்போ செமிஃபைனல்ஸ்ல வந்து 100 அடிச்சாரு, அவ்வளவுதான். கிரன்ச் கேம்ஸ்ல வந்து கில் அடிக்க வரலன்ற அந்த ஒரு கரையை வந்து கில்லு தொடச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் அப்படி இருந்தாங்க. ஃபைனல்ஸ்ல வந்து வேலையை காமிச்சிட்டான் பையன். நான் அதை சொன்னா வந்து கமெண்ட்ஸ்ல கடிப்பீங்க, குத்துவீங்க, அடிப்பீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஒத்துக்கவே மாட்டீங்க. சொதப்பிட்டான். இன்னொரு கிரன்ச் கேம். ஆமா, அதுவும் மெயினா இங்க உட்காந்து மஞ்சள் சொக்கா போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் தான் அது காரணம். போன ரிவ்யூ எடுத்து பாருங்க, செமிஃபைனல்ஸ் ஆர்ஆர் ரிவ்யூ எடுத்து பாருங்க, சொல்லியிருப்போம். அவ்வளவுதான், கில்லு வந்து கரண்ட் சுச்சுவேஷன்லாம் அடிச்சிருவாரு. இந்த மேட்ச் ப்ரிவியூல அவ்வளவுதான், கில்லு தான். கில்லு சாய் சுதர்சன் தான் ஹையஸ்ட் இது ரன் கெட்டர்ஸ் இந்த சீசன் போகுது. இன்னொரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து ஜெயிக்க போறாங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. சௌக்கியமா ஜிடின்ற டீமோட அந்த மூடிட்டாங்க ஒரு ஏரியா நல்லா. இந்த இடத்துல வந்து நம்ம சுப்மன் கில் நீ சொன்னதால எனக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல நான் இருக்கேன். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, சுப்மன் கில் வந்து இந்த நாக் அவுட் கேம்ஸ் வந்தாலே இல்ல, நீ ஏதோ டிராஃபி ஜெயிச்சு தரணும், ஆறு வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கும், நீ கொஞ்சம் ஒரு செகண்ட் கியர்ல ஆடணும், அது மாதிரி வந்தாலே எல்லாரும் காணாம போயிடுறாரு. நான் இது மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். நீ யாரோட சண்டை போடுங்க, நான் சொல்லுவேன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2021 அப்படிதான் ஆடுவாரு, மொத்தமா ஃபெயிலியர். அதே மாதிரி வந்து வேர்ல்டு டெஸ்ட் இது வந்து ஃபைனல் 2023 நம்ம ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆடுவோம் ஆஸ்திரேலியா கூட. அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 13 ரன்னு, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 18 ரன்னு. அது ஆக்சுவலி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம சேஸ் பண்ற மாதிரி தான் போயிட்டு இருப்போம். அப்ப போயிட்டு 18 ரன்ல ஒரு அவுட் ஆயிடுவாரு.
அப்புறம் வந்து சொல்லவே தேவையில்ல, இந்த அகமதாபாத் கிரவுண்ட்லயே வந்து இந்த 2023 வேர்ல்டு கப்ல வந்து ஒரு ஓப்பனிங்ல வந்து ஒரு 50 ரன்ஸ் நம்ம பார்ட்னர்ஷிப் குத்தினாலே இல்ல அது கொஞ்சம் தள்ளிட்டு போயிருக்கலாம். அப்ப போயிட்டு வந்து தேவையில்லாம் மிச்சல் ஸ்டார்க் டேக் ஆன் பண்றேன்ட்டு மிட் ஆன்ல அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து 2025ல பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் ரெண்டுத்துலயுமே சொதப்புவாரு. பங்களாதேஷ் கூட மட்டும் தான் செஞ்சுரி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டு ஃபுல்லா அந்த அந்த டோர்னமெண்ட்டே ஓட்டிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து T20 ஏசியா கப்ல வந்து அதே ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு உள்ள வருவாரு, எங்க இருந்து வருவாருன்னே தெரியாது. வந்துட்டு ஓப்பனிங் ஆடுவாரு, சஞ்சு சாம்சன் கீழே இறக்கி விடுவாரு. அந்த இதுல ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அந்த ஃபைனல்ல கூட திலக் வர்மா மட்டும் தான் அடிப்பாரு, வேற யாருமே அடிக்க மாட்டாங்க. சுமன் கில்லும் அந்த ஃபைனல்ல ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாரு. அதே மாதிரி ஐபிஎல் கூட வச்சுக்கோ, 2023 வந்து அவருக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கேப் அவர் வந்து இந்த Q2ல வந்து மும்பை வந்து செஞ்சுரி அடிச்சுட்டுலாம் வருவாரு. நான் கூட சரி ஓகேன்னு நினைச்சிட்டு இருப்பேன். பட் 23 அந்த ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் வந்து நின்று ஆடுவாரு. இவருக்கு வந்து ஒரு அந்த ஒரு பாலை வந்து எடுத்துட்டு போகணும், கேம் எடுத்துட்டு போகணும், கொஞ்ச நேரம் ஒரு ஃபைனல்ல பண்ணணும், ஒரு ஒரு இதுவே கிடையாது. இதுல வந்து இவருக்கு வந்து ஓடிஐ கேப்டன்சி தூக்கி கொடுத்தீங்க, டெஸ்ட் கேப்டன்சி தூக்கி கொடுத்தீங்க. நீங்க எல்லாரும் மூஞ்ச காப்பா நான் பேசுறேன். நீங்க எல்லாம் இப்ப வந்து T20 கேப்டன்சியும் வந்துரும். சூரியகுமார் அது இல்ல, அது நல்ல வேலை. இந்த ஒரு இதுல ஒரு நல்லது என்னன்னா, நல்ல வேலை தோத்துட்டாங்க ஜிடி. இல்லன்னு வச்சுக்கோ, எல்லாரும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க, உள்ள சேர்த்துக்கோங்க, சஞ்சு சாம்சன் வந்து நம்பர் 4ல ஆட வைங்க அப்படின்னு அவன அந்த சஞ்சு சாம்சன் வந்து அங்க ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் கில் ஓபனிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சொதப்பிடும். அப்புறம் திருப்பி வந்துட்டு இல்ல நம்ம சுபன் கில் வெளியே வச்சிடலான்னு திருப்பி ஒரு ட்ரையல் பண்ணுவாங்க. எதுக்கு இந்த இது அவருக்கு தான் வரலன்னு தெரியுது. இப்ப கூட பாரு, இந்த ஒன் டே டெஸ்ட்ல வந்து அவர் வந்து கேப்டன்சியா வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1 இயர்ல அவர் எக்ஸ்போஸ் ஆகுறாரா இல்லையான்னு பாருங்க. நீ நரேஷ் இல்லையா, நாஸ்ட்ராடாமஸ்யா நீ? ஃபியூச்சரை இல்ல பத்தி அதான் ரிவ்யூ பத்தி பேசுனா இல்ல எனக்கு வந்து இத பேசியே ஆகணும் எனக்கு அதை பத்தி. ஏன்னா இது வந்து கை எங்க இப்படியே இருந்து அவுட் வச்சிருக்கான், ஆஃப் இப்படியே தூவினே இருக்கான். இல்ல அவுட் ஆஃப் நோவேர் வந்து அவர் வந்து ஓடி கேப்டன்சில கொடுத்தீங்க, டெஸ்ட் கேப்டன்சில கொடுத்தீங்க. நான் அந்த நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் மேட்ச் போனேன் இங்க சென்னையில. அவர் வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன். பட் ஆனா வந்து ஒரு மாதிரி அப்பயே டவுட் வந்து சுமன் கில் வந்து ஒரு மாதிரி என்கேஜ்மெண்டாவே இருப்பாரு ஃபீல்ட் எல்லாம். வந்து பவுலர் மாறும் போது பால் கொடுக்கறது அந்த இதுல எனக்கு அப்பயே டவுட் வந்தது. ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாறுவாங்க அப்படின்ட்டு தெரியல எனக்கு. மேட்ச்குள்ளேயும் போலாம். ஆர்சிபி வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இவங்க வந்து வழக்கம் போல பயங்கரமா ஆடுவாங்க அப்படி இப்படின்னு எதிர்பார்த்திருந்த பேர் ஆக்சுவலா இன்னைக்கு ஃபேர் ஆகல. ஸோ சுமன் கில்லும் சீக்கிரமா அவுட்டு, சாய் சுதர்ஷனுமே சீக்கிரமா அவுட்டு. ஸோ அங்கேயே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே மேட்ச் இவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆக்சுவலா நடுவில் ஏதோ மிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் சாய் சுதர்ஷன், மறுபடியும் ஏதாவது பேட் விட்டாரா என்னன்னு தெரியல. நான் வந்து ஏதோ இது புடிச்சிட்டேன். அதான் எப்படி போச்சுன்னு தெரியல. உங்க கமெண்ட்ஸ் என்ன, எப்படி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சது? இல்ல அதான் அந்த இடத்துல தான் அப்ளிகேஷனே இல்ல ரெண்டு பேருக்கிட்டயுமே. ஏதாவது ஆடணும் அப்படின்ட்டு அவர் வந்து நான் வந்து டேக் ஆன் பண்ண போறேன் டேக் ஆன் பண்ணாரு. ஏன்னா புவி ஓவர்ல வந்து ஒரு 4 அடிப்பாரு, அடிச்ச உடனே சிங்கிள் அவுட் பண்ணி தப்பிச்சிருவாங்க. ரெண்டாவது ஓவர் வந்து ஐசிஎல் வந்து ஃபர்ஸ்ட் வருவாரு, வந்த உடனே அட்டாக் பண்ண போவாரு. அது தேவையில்லாத இதுன்னு போயிருக்கலாம். பவர் பிளே தாண்டினாலே ஸ்கோர் வந்திருக்கும். அவங்க பவர் பிளேல விக்கெட் சுடாம ஒரு 45 50 எய்ம் பண்ணி ஆடி இருந்தாங்கனாலே மிடில் ஓவர்ஸ்ல அழகா அடிச்சிருக்கலாம் ஆக்சுவலா. அதான் 150வே வச்சுட்டு இவங்க 5 விக்கெட் எடுத்திருக்காங்கன்றப்போ 30 to 40 ரன்ஸ் அதிகமா அடிச்சிருந்தாங்கன்னா வின் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை யாருமே மைண்ட்ல வச்சுக்கல. சாய் சுதர்ஷனுமே அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆகி நான் இந்த சீசன்ல பாக்கல. அப்படி அங்க எங்கேயோ தூக்கி தொண்டைக்கு போட்ட பால தூக்கி மடக்கி அடிக்க பார்த்து கீப்பர் கேட்ச்ல கொடுத்து அவுட் ஆனாரு கேவலமா. அந்த ஷாட்லாம் ஆடி நான் பார்க்கவே இல்லை சாய் சுதர்ஷன். அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அது ஒரு போரான ஷாட் தான். இந்த மேட்ச் அவர் டோர்னமெண்ட்ல அவர் அப்படிதான் ரொம்ப ஏதோ ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல. அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டாரு. பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் அதான் அது ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பிளேயர், அதாவது வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு ஒரு ரோல் பண்ணாரு, அந்த ரோலை சாய் சுதர்ஷன் எடுத்து பண்ணிட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும். அவரை சுத்தி மேட்ச் மூவ் ஆயிருந்தா 160 to 170 அடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சாய் சுதர்ஷன் அடிச்சிருந்தாருன்னா 185 நார்மலா அடிச்சிருந்திருக்கணும். சாய் சுதர்ஷன் அடிக்கணும்னு சொல்ல, வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு போனார்ல கேம ஒரு 35 பால்ஸ் சுத்தி, அந்த மாதிரி அவர் எடுத்துட்டு போயிருந்தாருன்னா அவரை சுத்தி கேம் நகர்ந்ததுன்னா இன்னும் அதிகமாவே அடிச்சிருப்பாங்க ஆக்சுவலா. கில்ல விடுங்க, நீங்க கில்லு இப்ப அதான் தெரிஞ்சு போச்சு கரண்ட் சிச்சுவேஷன்ல அடிக்க மாட்டாருன்னு. அவரை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. நம்ம சாய் சுதர்ஷன் வந்து ஆடி இருக்கணும் இன்னைக்கு. ஒரு ஆஃப் டே ஆன ராங் டே, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா, நீ வாஷிங்டன் சுந்தர் வந்து இவ்வளவு தூக்கி வச்சு பேசுற அளவுக்கு அவர் ஒண்ணுமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து நடுவுல வந்து இந்த 18th ஓவர் 19th ஓவர் எல்லாம் வெல் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாரு.
கமெண்டேட்டர் அந்த ஆர்ஜே பாலாஜி எல்லாம் வந்து இவர் என்ன இங்க அடிக்க வேண்டிய நேரத்தை வெளில பண்ணிட்டு இருக்காருன்ட்டு உட்காந்து கலாச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கும் அது மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணலாம் அட்லீஸ்ட், அது கூட கிடையாது. அண்டர்டேக்கர் மாதிரி ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு இன்ஃபேக்ட் அவங்க 170 போயிருக்கலாம் ஓல்டர் அவுட் ஆகாம இருந்திருந்தா. ஸோ 170 175 போற ஸ்டேஜ்ல நாங்க லாஸ்ட் 3 ஹவர்ஸ்ல 40 45னா லைக் இந்த ஐபிஎல் ஈஸியா அடிக்க முடியும். லைக் ஓல்டருமே இன்னைக்கு ஃபயர் ஆகல. இன்னைக்குன்னு இல்ல, சீசன் ஃபுல்லாவே ஃபயர் ஆகல. இன்னைக்கு ஆனா இன்னைக்காச்சும் அவர் அடிச்சுட்டு இருக்கலாம். சொல்லுங்க யோகேஷ், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாரும் இது பண்ணிட்டோம், நீங்களும் புஷ்பாஞ்சலி மேட்ச் பண்ணிட்டீங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு இது எப்படி ஜிடி ஜெயிக்க போறது இல்லைன்னு. அவங்க ஆர்சிபி ல கிளீன் பிளானோட தான் வருவாங்க. பிளானோட தான் அது வந்தாங்க, ஓகே. பிளானோட போட்டாங்க. கரெக்ட் கரெக்ட் நான் ப்ரிவியூல கரெக்ட். சொன்னேன் டஃபிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்காதீங்க, வேணாம் நீங்க புவி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, முதல் ஓவர்ல விக்கெட் விடுன்னு சொன்னேன். திருப்பி டஃபி வச்சு ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னன்னா அடி ஏன் வாங்க. வந்து அழகா அவர் ஷார்ட் ஆஃப்ல போட்டாரு, கில் ரூம் கொடுத்து கிளியர் பண்ணி அடிச்சாரு. அடுத்த பால் கொஞ்சம் உள்ள போட்டாரு, அதே ஷார்ட் ஆஃப் ஜப் ஆட போனாரு, ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு கொடி. 2 பால் ஒரே ஷாட், லென்த் மாறுது, திருப்பி அதே ஷாட் ஆட போனாரு. அதே மாதிரி கரெக்ட். நீங்க சாய் சுதர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா பவுன்சர் போட்டாரு, அதுக்கு முன்னாடி பால் தான் அந்த பவுன்சரை வெளில பண்ணாரு, பவுன்சர் தான் விட்டீங்கல்ல, திருப்பி எதுக்கு அடுத்த பாலும் பவுன்சர் தான் போட்டாரு, திருப்பி எதுக்கு பேட் விட்டாருன்னு தெரியல. இல்ல அந்த அந்த அடுத்த பால் வந்து சாய் சுதர்ஷன் வந்து என்னன்னா ஒரு பால் பவுன்சர் போட்டாரு, மேபி ஃபுல் லென்த் வரும்ன்றது ரெடி ஆனாரு. அதனால அன்எக்ஸ்பெக்டடா பவுன்சர் வந்துருச்சு, அதுவும் அதனால அட்ஜஸ்ட் பண்ண முடியல அவரால். அது விட்டுருக்கலாம், அது தேவையில்லாம ஆட்டாரு. தேவையில்லாம ஆடினது. அதுக்கப்புறம் பட்லர் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு, அவர் ஏன் ரொம்ப தடவி இருந்தாரு, ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ரொம்ப நீங்க ஓரளவுக்காவது கொஞ்சம் அக்ரெஷன் காமிச்சிருந்தா மேபி இதுவா இருந்திருக்கலாம். நிஷாந்த் சிந்துவும் ரொம்ப எதுக்கு நம்பர் 4 ஐ மீன் நம்பர் 3 நிஷாந்த் சிந்து அனுப்புறாங்கன்னு தெரியல. அதுவும் ஒரு ரொம்ப இதுவான டிசிஷன் தான். சிந்து அடிக்கலாம், பட் அந்த பிரஷர் சுச்சுவேஷன்ல 2 விக்கெட் விட்டுட்டு அந்த சின்ன பையன் மேல பிரஷர் போடுறதுக்கு சிந்து பதில் பரவாயில்ல. இன்னைக்கு அந்த டாப் 4ல அவர் தான் கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடினாரு சிந்து, நிஷாந்த் சிந்து. இல்ல எனக்கு நம்பர் 3 சிந்து அனுப்புறது எனக்கு பாயிண்ட் இல்லைன்ற. நீங்க இப்ப ஃபைனல் மாதிரி ஒரு பிரஷர் சுச்சுவேஷன்ல உங்க டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனதே இல்லைன்னும் போது ஃபெயில் ஆயிருக்கு இன்னைக்கு. நீங்க அந்த ஸ்பாட்ல நீங்க சிந்து மேல பிரஷர் போட்டது எனக்கு தெரியல. நீங்க பட்லரே அமைச்சிருக்கலாம் ஆஸ் யூஷுவல் எஃப்இ ஆடுற மாதிரி. பட்லர் மேபி அந்த ஸ்பாட்டுக்கு ஆடி இருந்தா மேபி ஏதாவது ஒரு 2 4 கிடைச்சிருந்தா அவர் கொஞ்சம் கான்பிடன்ஸாக வந்திருக்கும். ரொம்ப அவர் 3 விக்கெட் அப்படி இப்படின்னு விழவே ரொம்ப தடவி 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 வர வழி இல்லாம கிருணால் ஸ்டெம்பிளே அடிச்சிருந்தாரு எல்லா பாலும். அவரால் ரொட்டேட்டும் பண்ண முடியல. 2 வெறும் பிச்சுக்குள்ளேயே ஆடிட்டு இருந்தாரு. சரி ஒரு மாதிரி அக்ரெஷன் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் சுத்தி சுத்தி இருந்தாரு. அதை பாத்துட்டாரு கிருணால், ஓகே இந்த பையன் மறுபடியும் அக்ரெஷன் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு பால் வெளியே போட்டாரு, ஏறி வந்து அவுட் ஆயிட்டாரு ஸ்டம்பிங்ல. அது யாருமே அக்ரெஷனே காட்டலாம் அவங்க சைட்ல இருந்து. அர்ஷத் மட்டும் தான் 2 பால் அக்ரெஷனை காட்டினாரு, அவரும் அமிச்சிட்டாங்க திருப்பி. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஆர்சிபி டீம் பாத்தீங்கன்னா செம பிளான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து அந்த நீ சொன்ன அந்த பட்ல வந்து ஸ்டம்பிங் ஆனது, அது வந்து செம கேம் அவேர்னஸ். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து எப்பயுமே ஒரு பேட்ஸ்மேன் வந்து அட்வான்டேஜ் எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிட்டோம்னா ஒரு பவுலர் வந்து ஒரு பேக் ஃபுட் போயிடுவாங்க, ஸோ அப்படியே அட்டாக் பண்ணிக்கலாம். ஒரு 4 ரன் 5 ரன் போனா கூட 11 ரன் ஓவர் ஆயிடும் அது. பட் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பாலே வந்து தூக்கி அந்த வைட்ல அடிச்சது, அது கரெக்டா அது விக்கெட் கீப்பர் பண்ணதுலாம் வந்து நல்ல ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஒரு கேம். ஆர்சிபி வந்து டிசர்வ் டு வின் தான். இல்ல கேம் அவேர்னஸ் தாண்டி நீங்க அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பால் கூட உள்ள அடிக்கவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பாலும் ஏர் குட்டு போட்டு இருந்தாரு, 90s தான் போட்டு இருந்தாரு. பட்லருக்கு ஸ்டெம்ப்ல போட்டு இருந்தாரு. பட்லர் ரொம்ப ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணி டெஸ்பரேட் ஆயிட்டாரு. அவர் நல்லா தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு யார் ஒரு ஞாபகம் இல்ல கரெக்டா, ரசிக்தார் ஓவரா இல்ல டஃபி ஓவரான்னு தெரியல, டஃபி ஓவர்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு பட்லர். அந்த ஓவர் தான் ஓரளவுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணாரு. அவருக்கு சரியா படவும் இல்லை, அதை பாத்துட்டாரு அந்த சைட்ல. சோ பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு பட்லர் அட்டாக் பண்ணதான் வர போறாருன்னு. அதனால நல்லா வெளியே போட்டு அழகா அவர் எடுத்துட்டாங்க. பிளான் பண்ணி கிளீனா எடுத்துட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் சொல்றேன். ஓகே, அதான் இதுக்கு மேல ஜிடியோட பேட்டிங் இன்னிங்ஸ்ல பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல. அவங்க அப்படியே ஒரு 155 தடவி தடவி 155 வந்துட்டாங்க. அப்படியே கடைசி 4 ஓவர்ல 5 ஓவர்ல 50 ரன் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அது நடுவுல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சோப்பிடுச்சு. இல்லாட்டியே ஒரு 180 கிட்ட போயிருந்தா கூட ஏதாவது பாத்துக்கலாம். பிச்சு வந்து அவங்க 15th ஓவர் 16th ஓவர்ல இல்ல பிக்ஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அது 160 தான் போகும் ஸ்கோரு, அதுக்கு மேல கொண்டு போக முடியாது, பிக்ஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து வாஷிங்டன் சுந்தர்ல கூட ரொம்ப ஷார்ட்ஸ் எல்லாம் போல, சிங்கிள் டபுள்னே ஆடிட்டு இருந்தாரு. ஏதாவது ஒரு ஆட் பால் மட்டும் தான் 4 அடிச்சாரு. தெரியல, ரொம்ப முன்னாடியே பிக்ஸ் ஆயிட்டாங்க போல 150 160 ஸ்கோர் த பிட்ச் தான் அப்படின்ட்டு. பிச்சுமே உனக்கு பால் வரல அவ்வளவு ஈஸியா ஃப்ளூயண்டா வரல. இல்லடா, அதை ஒத்துக்க மாட்டேன் நான். ஆர்சிபில எப்படி ஆனாங்க பார்த்தல, அவன் விராட் கோலி வந்து நீ யோசிச்சு பாரு. விராட் கோலில சொல்லு இல்ல பிளான் அது என்ன யோசிச்சு பிளான் பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரியல. பாடிக்கு இப்போ விராட் கோலிக்கு பாடியில போட்டா அவர் அடிச்சு நேரம் லெக் சைடு. அவர் முதல் 6 ஓவர் அந்த பிச் மேப் மாதிரி போட்டு காமிச்சாங்க பாத்தியா. விராட் கோலி லெக் சைடு மட்டும் தான் அடிச்சிருந்தாரு.
ஸ்ட்ரெயிட் கூட ஆமா அடிக்கல. இங்க பாம்பர் ஆடவே இல்ல. ஆமா இங்க ஆமா 54%, இங்க 46%. அவருக்கு அப்படி போட்டு இருந்தா அவர் அடிச்சிட்டே இருப்பாரு. அதுவும் காலுக்கு எல்லாம் போட்டா பிளிக் ஆடிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. என்னைக்குமே பேக்கப்ல இருந்து அடிக்கிறவனுங்க இன்னைக்கு ஃபுல்லா ஃபுல் லென்த் குட் லென்த் போட்டுட்டு அதுவும் உடம்புக்கு போட்டுட்டு இருந்தாங்க. பறந்துக்கிட்டே இருக்கு பால். விக்கெட் எடுக்க டெஸ்பிரேஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இந்த மேட்ச் விக்கெட் எடுத்தா ஜெயிக்க கரெக்ட். முடியும். அவங்களோட பாயிண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அது சிராஜும் எதுக்கும் தெரியல, போய் போய் ஏதோ பேசிட்டு வந்திருந்தாரு, வந்து அடி வாங்குறாங்க. ஆனா ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு வைல்ட் ஸ்விங் ஒன்னு பண்ணுவார்ல வெங்கடேஷ் ஐயர், ஸ்டிக் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இந்த ஃபைனல் ஆட போவார். மேபி ஸ்டிக்ல அடிச்சிருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் ஏதாவது டைட் டர்ன் ஆயிருக்கலாம். பட் தெரியல எனக்கு அது எப்படின்ட்டு. அது ரொம்ப மைன்யூட்டா தான் மிஸ் ஆச்சு ஸ்டிக்ல இருந்து. சூப்பர் ஒன்று ஆட போயிருப்பாரு வெங்கடேஷ் ஐயர். தேர்ட் பால் அதான் அந்த பால் தான். ரொம்ப அது லைட்டா பால் ஸ்விங் ஆனதுல தப்பாயிடுச்சு. இல்லன்னு கண்டிப்பா லெக் ஸ்டிக் பறந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது ஸ்விங் அடிச்சு கரெக்டா அந்த ஸ்டம்புக்கு முன்னாடி ஸ்விங் கரெக்ட். இதுல போய் விராட் கோலி வம்பு வேற. டாய்ஸ் வெர்ஷன் யாருன்னு தெரியல. ஆமா அவர்தான். இல்ல வம்பு இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு வம்பு கிடையாது. அது வந்து அவரு எதனால வந்து பேட்ல கை மிஸ் ஆகுது அதை பத்தி தான் பேசினான் போல. சும்மா ஃப்ரெண்ட்லி தான், அது சண்டைலாம் கிடையாது. எல்லாருக்குமே டீமுக்குள்ள இன்சைட் சோர்ஸ் இருக்கும், உங்களுக்கு பிச்சுக்குள்ளேயே யாராவது சோர்ஸ் இருக்காங்களா? அவன் கமெண்ட்ரியில அவங்க பேசினாங்க. கமெண்ட்ரியில வந்து அப்ப என்னது அபினவ் முகுந்த் பேசினாரு. அவங்க வந்து தமிழ் கமெண்ட்ரி பார்த்துட்டு கமெண்ட்ரிங்க இங்கிலீஷ் கமெண்ட்ரினா கூட பரவாயில்ல. அபினவ் முகுந்த் நல்லா தான் கமெண்ட்ரி பண்ணுவாரு. நான் அவர்தான் சிவப்பு அதெல்லாம் நான் என்டர்டெயின் பண்ணேன். நடுவுல கமெண்டேட்டர் ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜின்றானா நானும் சரி ஒரு ஐயன் பிஷப் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல போறோம். ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு யாரு ஹரியா? நீதானா சொன்ன? சரி ஓகே. நானா? ஆமா ஆர்ஜே பாலாஜி சொன்னான்னு சொன்னேன். தமிழ்ல பார்க்க மாட்டேன்டா டேய். ஓ அதுவா? ஓகே ஓகே சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. அப்போ இல்ல நீ வந்து அது வந்து இத பத்தி பேசுறேன். அங்க ஏற்கனவே சாய் சுதர்ஷனோட கமெண்ட்ஸ்ல போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு நோக்கி வச்சாலே போய் அந்த வாட்டர் பாட்டில் வந்து கமெண்ட்ல போய் அடிச்சிட்டு இருப்பாங்க. நான் பயந்தேன். டிம் டேவிட் வந்து ஒரு இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபீல்டிங் பண்ணும்போது தடிக்கி விராட் கோலி மேல கால் வச்சிருவாரு. அவ்வளவுதான், டிம் டேவிடோடைய வம்சமே அழிஞ்சுது. அவர் குடும்பத்துல எவன் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கானோ அதெல்லாம் கோலி கிப்பா வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. சொந்த டீம்ன்றதுனால ஸ்பேர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பாத்துருக்காங்க இப்போ. அதான் அதுக்குள்ள சாய் சுதர்ஷனோட இது வந்துச்சு, அந்த பேட்டர் வந்துருச்சு, அதனால போயிருப்பாங்க. ஒரு நாள் ரீப்ளே பாத்துட்டோம்னா வருவாங்க. சரி ஓகே. அந்த சொன்னா நம்ம ஆர்சிபியோட பேட்டிங் போயிடலாம். இது ரொம்ப ஒரு மொக்க ஸ்கோர் தான். இந்த 155 வந்து அந்த ஃபேஸ் அப்படியே அடிச்சுட்டே போயிட்டு இருந்தாலே ஜெயிச்சுட்டு இருந்த மாதிரியான ஸ்கோர் தான். அவங்க ப்ரெஷரே இல்லாம தான் வந்தாங்க. இன்ஃபேக்ட் விராட் கோலியும் வந்து முதல்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்த முதல் பிரசன்டேஷனே அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு போன வருஷம் அளவுக்கான பிரஷர் இந்த வருஷமோட ஃபைனல் சுத்தமா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. அது எல்லாரோட பேசுமே தெரிஞ்சது. அவங்க வந்து ஜெயிச்சு முடிச்சுட்டே கூட சும்மா ஜாலியா தான் ஓடி வந்தாங்க. அது ஒரு பெரிய விக்டரி மாதிரிலாம் அவங்களுக்கு, ஏன்னா ஆப்வியஸ்லி இது ஒரு பெரிய கேமும் கிடையாது அவங்க சேஸ் பண்ற அளவுக்கு. அண்ட் ஆரம்பத்திலேயே அந்த இதை அவங்க செட்டும் பண்ணிட்டாங்க. வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆக்சுவலா அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணார் அப்படின்னா கூட அடிச்ச ஐ மீன் வந்த இதை வந்து டக்குன்னு அடிச்சாரு. 16 பால்ல 30+ ஸ்கோருங்கிறது ஒரு நல்ல ஸ்டார்ட் அவங்களுக்கு. ஸோ அங்கேயே வந்து அவங்களுக்கு ஒரு 50% கிளியர் அவுட் ஆயிருக்கும். அண்ட் நாக் அவுட்ஸ்ல விராட் கோலியோட ஆவரேஜ் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்குன்னா கூட இன்னைக்கு மேட்ச் வந்து அவர் கொஞ்சம் ப்ராப்பரா நின்று கடைசி வரைக்கும் மேட்சை முடிச்சிட்டாரு. அண்ட் தப்பான பால்ஸ் எதுவுமே ரேஷ் ஷாட்ஸ் கஷ்டமான பால்ஸ் எதுக்குமே அவர் ரேஷ் ஷாட்ஸ் ஆடவே போல. அவர் கடைசி வரைக்கும் நின்று முடிக்கணுங்கிற மைண்ட் செட்ல தான் அவர் ஆடவே ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அதனால விராட் கோலியோட இன்னிங்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்கிறதுக்குமே. 2020 நாக் அவுட்ஸ்ல ஒரு ஆவரேஜ் வந்து 54. நீ எப்படா கம்மின்னு சொல்லுவ? இல்ல நீ குவாலிஃபயர் நான் T20 மொத்தமா சொல்றேன். இல்ல நான் ஐபிஎல் மட்டும் பத்தி பேசுறேன். ஐபிஎல் பிளேயர்ஸ் நாக் அவுட்ஸ் பிளேயர்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அடி வாங்க கமெண்ட்ஸ்ல இல்ல சோ அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். சோ அதான் விராட் கோலியோட இன்னிங்ஸுமே பார்க்க சூப்பராவே இருந்தது. அந்த பிளான் அவங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மத்த யாருமே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற அவசியமும் இல்ல. ஸ்லைட்டா எங்க கேம்குள்ள வர ட்ரை பண்ணாங்கன்னா அந்த ரஷீத் கானோட அந்த ஸ்பெல்ல தான் கொஞ்சம் இது பண்ண வந்தாங்க. உங்களுக்கு எது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா விக்கெட்ஸ் இருந்திருந்தா பெட்டரா பண்ணிட்டு இருக்கலாம்னு தோணுதா? என்ன ஃபீல் பண்றீங்க அதை பத்தி? ஒரு ஹேட்ரிக் எடுத்திருந்தா நல்லா இருக்கும். ரஷீத் கான் வந்து அந்த ஓவர் ஒரு ஹேட்ரிக் எடுத்திருந்தாங்கன்னா ஆசை.
இல்ல ஜிடி அப்பதான் கேம்குள்ள வந்திருப்பாங்க. இல்லன்னா என்ன வேற என்ன வழி? நான் என்ன கேக்குறேன்னா மேபி அந்த விராட் ஓவர் கோலி 2 விக்கெட் விழுந்தது, நீ இன்னொரு போடுறா நான் ஓவர்ல இன்னொரு போடுறேன். விக்கெட் விழுந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பிரஷர் கிரியேட் ஆயிருந்திருக்கும் கண்டிப்பா. இல்ல இன்னும் எனக்கு தெரியல, எப்படி விராட் ஜிடி கோலி விக்கெட் கேம்குள்ள விழாத வரைக்கும் வந்திருக்கலாம்னா ஆடி இருப்பாங்க. நான் விராட் விக்கெட் தான் சொல்றேன் பேசிக்கலி. கஷ்டம், விராட் அவர் கோலி அவுட் ஆக விக்கெட் மாட்டார். எடுத்திருந்தா பிரஷர் ஆயிருக்கும். அது அது ஓகே. 100%. அதை தாண்டி யாரு வந்து 2 சிக்ஸ் அடிப்பான். ரொமாரியோ செப்பரேட் 2 சிக்ஸ் அடிச்சானா முடிஞ்சது கேம். அந்த மாதிரிதான் இருந்தது கேம். அதெல்லாம் ஒன்றும் இல்ல. இல்ல அவர் பட் ரொம்ப இந்த டெஸ்பரேட்டா இருந்தார் வருஷமே விராட் ரமாரி கோலி சூப்பர் வந்து. வந்து 2 6 அடிச்சு கேம் முடிச்ச மாதிரி சுச்சுவேஷன் வரவே இல்லை. அதனால தான் சொல்றேன், ரஷீத் கான் வந்து ஒருவேளை கோலி எடுத்திருந்தாங்கன்னா கேம்குள்ள வர ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். அதுதான் இல்ல அவங்க விராட் கோலி வந்து ரஷீத் கான் ஓவர் மட்டும்தான், அவர் ஒருத்தர் தான் நல்லா போட்டாரு. நான் மத்தவங்க வந்து நல்லா தான் போட்டாங்க. இருந்தாலும் அட்டாக்கிங்கா போட்டு ரஷீத் கான் தான் சான்சஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருந்து, மத்த யாரும் பண்ணல. விராட் கோலி ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து அவர் வந்து விக்கெட்டை கொடுக்கணும்ல, இல்ல கடைசிக்கு நான் இருக்கணும். ஏன்னா அந்த சுப்மன் கில் கேட்சை பார்த்தாலே வந்து அவர் வந்து சண்டை போடுறாரு, செக் பண்ணு உனக்கு தெரியல விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு உட்காந்து. பட் அது இன்னும் கரெக்டா தான் இருந்தது. பட் அவர் ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாரு. ஏன்னா வின்னிங் ஷாட் அவர் அடிக்கணும்ன்ற மாதிரி, இல்லைன்னா பிச்சில் அவர் இருக்கணும்ன்ற மாதிரி. இல்ல அதான் பார்ட் ஆஃப் பிளானா கூட இருந்திருக்கலாம். நான் கடைசி வரைக்கும் இந்த மேட்ச்ல ஆடணும் அப்படின்றது. ஏன்னா அகைன் அவங்க ஓரளவுக்கு ஸ்டிக் ஆன் ஆகுது, பால் கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. பட் அகைன் ஸ்கோர் போர்ட் பிரஷரே இல்லைன்றப்போ இது அசால்ட்டா சேஸ் பண்ணலாம் இந்த அதனால எதுக்கு அடிச்சு அவுட் ஆகணுங்கிற மைண்ட் செட்லயே தான் ஆட போயிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு பவுலிங்ல வெங்கட் யோகி? இல்ல எனக்கு பவுலிங் எதுவும் இல்ல. லைக் இன்னும் எது நல்லா பண்ணினா ஜிடி ஜெயிச்சிருக்கலாம்னா கில் கேப்டன்சி நல்லா பண்ணிதான் ஜெயிச்சிருந்திருக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி ஏன்னா மும்பை எல்லாம் 127 ஃபைனல்ஸ் அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க 2017. அதே மாதிரி சிஎஸ்கே 148 அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் இம்பாக்ட் ரூல் இல்லாதப்பவே இவங்க 158 அடிச்சு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருந்தும் பிளஸ் இவங்க டாப் பவுலர்ஸ்ல 3 பேர் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க பவுலர்ஸ்ல. இதெல்லாம் இருந்துமே அவங்க ஜெயிக்கல. சோ கேப்டன்சி தான் எனக்கு கெரியரே தவிர பவுலர்ஸ் மேலதான் எனக்கு எந்த ஒரு தப்புமே தெரியல எனக்கு இந்த மேட்ச்ல. இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா பவுலர்ஸ் மேல ஒரு சின்ன ஆஃப் பாயிண்ட் என்னன்னா, ஹரி சொன்ன பாயிண்ட் கரெக்ட். இத்தனை நாளா ஷார்ட் பிட்ச் அடிட்டு இருந்தவங்க இந்த மேட்ச் வந்து ஃபுல் லென்த் போட்டு இருந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் அவங்க பவர் அப்படின்றப்போ 2 பவுலர்ஸும் ஃபுல் லென்த் போடுறாங்க, ஏன்னே தெரியல. எனிவேஸ் ஃபைன், அது பேசவா செஞ்சிருந்திருக்கலாம். அதே அந்த இடத்துல மறுபடியும் கேப்டன்ஷிப் மேக் அன் இம்பாக்ட். எதுக்கு நீ ஃபுல்லா போடுற, கொஞ்சம் பின்னாடி போடுன்னு சொல்லி இருந்திருக்கணும். அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியேடா, அவரோட ப்ரீ மேட்ச் ஸ்ட்ராட்டஜியே அதுதான் இருந்திருக்குன்ற. அதனாலதான் பேசல. அதுதான் சொல்றேன். எல்லா பாலுமே இன்டு தி பாடி தான். அதுவும் ஃபைன் லெக் வந்து அவ்வளவு ஃபைனாவே இல்ல, ஸ்கொயர் லெக் சைடுல இருந்தாங்க. இது தட்டி விட்டாலே 4 போகுது. என்ன லாஜிக்னே புரியல. கோலி ஸ்ட்ரைக்ல ஆடுறப்ப எதுக்கு தேர்ட் மேன் வேற தெரியல. இன்டு பாடி எல்லாம் போட போறீங்கன்னா 2 ஃபீல்டருமே லெக்ல வைக்கலாம். எதுக்கு தேர்ட் மேன் வேற போடுறாருன்னு தெரியல. இதெல்லாம் சொன்னா வந்து கிடைச்சிருவாங்க, கேப்டன்சி நல்லா பண்றாரு, அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இது அப்படின்னு. அப்படி கிடைக்க மாட்டாங்க, அப்படி கிடைக்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் தெரியும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல 8th and 9th விட ஃபைனல்ஸ் ஆடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல வந்து. அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி கேக்குறது நல்லா இருக்கும். நீ ஜெயிச்சிருக்கலாம். நம்ம ஏதாவது பேசணும்னா நம்மள கேக்குறாங்க, நீ இங்கிலாந்துல போய் நீங்க செஞ்சுரி அடிச்சியா, நீ அங்க போய் அடிச்ச இங்க போய் அடிச்சா, அதுதான் தாங்க முடியல. பரோட்டா நல்லா இல்லைன்னு சொல்றது நம்ம கடமை. பரோட்டா மாஸ்டர் தான் நல்லா போடணும். பரோட்டா நம்மவே பரோட்டா ஒழுங்கா போட வேண்டியதுதான் அவங்க. இன்னும் பார்த்து நல்லா இல்லன்னு சொல்றதுதான் என் வேலை. நீங்க போய் பரோட்டா அங்க தின்னு கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. பரோட்டா நல்லா இருக்கும் போட்டாங்க, அவ்வளவுதான். செஞ்ச தப்பு தானே சொல்றேன். இதே கில்லு ஜெயிச்சிருந்தா சூப்பர் ஜி ஜெயிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி அடிச்சிருப்பேன். எப்படி பார்த்தாலும் ஏன் பிசினஸ் செட்டில் தான். நானே ஒத்துருந்துக்க போறேன். கில் வந்து இந்தியா கேப்டன்சி டிசர்விங் கேண்டிடேட் தான் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்க போறேன். தோத்துட்டாரு, தோத்தவன் அடிக்கிறது என்ன தப்புன்னு கேக்குறேன் நான். அதுவும் மிஸ்டேக் பண்ணி தோத்துருக்காரு. நான் ஓப்பனா கேக்குறேன், மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காரு. கேப்டன்சிலே தோத்தாரு. பிளேயர்ஸே அவரை லெட் டவுன் பண்ணி தோத்துருந்தா அது வேற டிபார்ட்மெண்ட். டீமுடைய பிளேயர்ஸ் தான் அவரை தூக்கின்னு வந்திருக்காங்க இவ்வளவு தூரம். ரபாடாவும் சிராஜும் தான் அப்படியே பல்லக்க தூக்கின்னு வந்திருக்காங்க ஜிடியோடது. பிளஸ் நேரா வேற அந்த 3 பேர் நீங்க தூக்குனீங்கன்னா எல்லா அனலிஸ்டும் சொன்ன மாதிரிதான். ஏன்னா 2 பேட்ஸ்மேன் 700 ரன் அடிச்சிருக்காங்க கடைசிலமே இல்லாம. என்ன சொன்னேன், பிளேயர்ஸ் சொன்னேன்.
as a player இன்னொரு மிஸ்டேக் கேப்டனா என்ன சொல்லு. குவாலிஃபயர் 1ல அர்ஷத் கானே அடிக்கலாம், கெஜ்ரோலியா வேண்டாம். நீங்க அப்பவே ஆர்சிபி அடிச்சிருந்தீங்கன்னா ஃபைனல்ஸ் கூட வந்திருக்க வேண்டாம், ஃபைனல்ஸே வந்திருக்கு, மேபி வராம கூட போயிருப்பாங்க. நீங்க ஈஸியா அகமதாபாத்ல ஒன்னு ஆர்ஆர் வந்திருப்பாங்க, எஸ்ஆர்எஸ் வந்திருப்பாங்க, ஜெயிச்சிருக்கலாம். சோ அதுவுமே கேப்டன்சி இடத்துல தான் வரும் உங்களுக்கு. எப்படி எஸ்ஆர்எஸ் வந்து ஜிடி ஜெயிச்சிருப்பாங்க. ஆமாமா, அப்பெல்லாம் அகமதாபாத் தான் ஆர்சிபி தான் டிஃபிகல்ட். இவங்க 2 பேரும் அடிச்சிருப்பாங்க, பாம்பு அடிச்சுட்டு விஷ்ணு வேற. ஆர்ஆர் எஸ்ஆர்எஸ் ஓகே அடிச்சிருப்பாங்க அகமதாபாத்ல. எனக்கு ஆக்சுவலா இது ஒரு பஞ்ச் ஆஃப் எரர்ஸ் அவங்க ஜிடி சைட்ல இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு யூனிட்டா ஆர்சிபி ரொம்ப இந்த டோர்னமெண்ட்ல சூப்பரா விளையாடி இருக்காங்க. நம்ம வந்து அதை ரைட் ஆஃப் பண்ணிடக்கூடாது. அது எண்ட் ஆஃப் த டே ஆப்போனன்ட் டீம் என்ன வேணா டஃபா தப்பான டிசிஷன்ஸ் எடுக்கலாம். பட் அதை கேபிட்டலைஸ் பண்றதுங்கிறது ஒன்னு இருக்கு. அதை இந்த தடவை ஆர்சிபி ஆக்சுவலா சூப்பராகவே பண்ணாங்க. டோர்னமெண்ட் முழுக்கவே வெரி வெரி கன்சிடரேட் மிஸ்டேக்ஸ் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனாலேயே அவங்க வந்து ஃபைனல்ஸுக்கே ஒரு டாமினன்ட் டீமா வந்திருக்காங்க. அண்ட் எல்லாரோட ஃபேவரட்ஸுமே சிஎஸ்கே சாரி ஆர்சிபியா தான் இருந்தது இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் சிரிப்பா உடனே அதான் ஆர்சிபியா தான் இருந்தது. ஸோ அதனால பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து முக்கியமான சுச்சுவேஷன்ஸ்ல ஸ்டெப் ஆன் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்திருக்கு மேட்ச் வின் பண்றதுல. ஸோ குடோஸ் ஆர்சிபி டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட் சான்ஸே கிடையாது. ஆன் த டாட் 2 ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க, எம்ஐ பண்ணியிருக்காங்க, ஒரு லெக்ஸி இருக்கிற டீம் கிரியேட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி வருஷத்துல ஆர்சிபி வந்ததுங்கிறதும் அகைன் கிரெடிட். அந்த பாயிண்ட்ல வந்து எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா அந்த லிஸ்ட்ல இப்ப ரஜத் படிதரும் வந்துட்டாரு. சோ அது ஒரு பெரிய லெகசி அதான் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆர்சிபி வந்து ப்ரீ 2025 இருந்த ஆர்சிபியை வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு டீம் ஆக்குனதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து ரஜத் படிதர் தான். இல்ல இப்போ சிஎஸ்கே 2 டிராஃபி ஜெயிக்கிறப்போ, எம்ஏ 2 டிராஃபி ஜெயிக்கிறப்போ லைக் அடுத்த சீசன் மெகா ஆக்ஷன் வந்துடும். ஆனா இந்த டைம் லைக் ஆனா இப்போ இவங்களுக்கு இருக்கு, அவங்க 3 in a row ரிப்பீட் பண்ணலாம். அவங்க ரிப்பீட் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. கரெக்ட். எஸ். டீம்மே இப்போ மினி ஆக்ஷன் போனா எந்த அளவுக்குனா இன்னும் ஃபுல் ரவுண்டடா டீம் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ ஆர்சிபி பிரச்சனையே இல்ல, மினி ஆக்ஷன் கூட இன்னொரு வாட்டி தேவைப்படாது. ஆனா நீ இதெல்லாம் சொன்னா கூட அடுத்த வாட்டி நீ யார் ஜெயிச்சப்பான்னு கேட்டா நான் சிஎஸ்கே தான் சொல்லுவேன். இல்ல இருங்க, அது உள்ள போயிட்டாங்க இவங்க 2028 27 ஐபிஎல்க்கு. இருங்கயா, இப்பதான் முடிஞ்சிருக்கு, இது பேசுங்கய்யா. அது அப்ப பாத்துக்கலாம், அந்த ஆக்ஷன் வர்றப்ப பாத்துக்கலாம். இதுல வந்து இதுக்கு மேல பாயிண்ட் என்னன்னா, எனக்கு தெரியல இன்னும் பிளே ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்களா என்னன்ட்டு. பட் புவி எனக்கு கேட்டா புவிக்கு தான் கொடுக்கணும். யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. அதான் அப்படி வந்திருக்கா விராட் கோலி தான். விராட் ஓ மேன் ஆஃப் தி பிளேயர் ஆஃப் தி மேட்ச்ரா. ஓகே பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான் நான் கேட்டேன். டோர்னமெண்ட் வந்து வைபவ் சூரியவன்சி தான் ஜெயிஷா பக்கத்துல உட்கார வச்சிருந்தாங்க. டிப் டாப்பா வந்திருந்தாப்லையே தம்பி. ஆரஞ்ச் கேப்புக்கும் எமர்ஜிங் பிளேயருக்கும் வாங்க வந்தாருன்னு நினைச்சேன். எல்லாமே இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி சீசன் அவர்தான். எல்லாரோட அதிக 6 என்னைக்கா அவர்தான் கொடுத்திருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே, நாட் a harsh call. பர்பிள் கேப் புவிக்கு வந்து பர்பிள் கேப் கிடையாது, ரபாடாக்கு படிக்கல் விக்கெட் தான் ஃபைனல் இன்னிங்ஸ்ல. ஆமா, ஒரு சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, உங்ககிட்ட நம்பர்ஸ் இருந்தா சொல்லுங்க. பட் நாங்க வந்து ஒரு மேட்ச் ரெண்டுலயும் நாங்க வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டினியூஸா நாங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்த லிஸ்ட்ல வந்து நான், யோகி, நானு, ஹரி, வெங்கட், ஸ்ரவன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். சோ அதுல வந்து பார்த்தோம்னா யோகி நடந்த நிறைய மேட்சஸ் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு. செகண்ட் பிளேஸ்ல ஜஸ்ட் 1 வின் அஹெடா நான் வந்து இருக்கேன். எனக்கு கீழே 1 வின் லூஸ் பண்ணி 1 வின் அஹெட் அவங்க 2 பேருக்குள்ள இப்படி பேச கூடாது. இல்ல அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா எனக்கு 1 வின் அஹெட் ஹரிக்கிட்ட தேர்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் பேசுறாரு. செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்க்குள்ள 1 வின் கேப்ல நான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கேன். நம்ம ஹரி இந்த வீடியோ இருக்காரா தெரியல, அவர் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஆர்சிபி மேட்ச் வந்து நான் எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பாங்க ப்ரெடிக்ட் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட்ல மேல போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எந்த டிஃபரன்ஸ் வரல. நான் சொன்னது அவர் சொன்னது ஒரே மாதிரி இருந்ததுனால எனக்கு சில்வர் பிளேஸ் கிடைக்குது. நம்ம வெங்கட் வந்து அவர் எல்லா ப்ரெடிக்ஷன்லயும் அவர் வந்து லாஸ்ட்ல தான் இருக்காரு. நான் ஸ்ரவன் ஆக்கின தடவை நான் கடைசின்னு எடுத்துக்கிறேன். நான் 4th கொடுத்தாலும் எனக்கு அவமானமா இருக்கும்.
ஒரே 7 and 5th சொல்றதுன்னா எனக்கு இன்னும் டென்ஷன் டிஸ்கிரேஸா இருக்கு. அதுக்கு நான் 4th லாஸ்டா நீயும் இருந்துக்கலாம். உட்டன் ஸ்பூனு உட்டன் ஸ்பூன் நக்கின்னு உட்காரு கம்முனு பேசாத தேவையில்லாம. அடுத்த சீசன் பேசிக்கோ. அதே மாதிரி பும்ரா இன்னொரு சொல்லி அப்டேட் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து சிரிக்கிறான் என்கிட்ட வந்து. இன்னொரு அப்டேட் வந்து ஆரஞ்ச் கேப்ல 2 அப்டேட்டுமே நாங்க வந்து சொல்றோம். ஆரஞ்ச் கேப்ல வந்து நாங்க கொடுத்த எந்த பிளேயர்ஸுமே ஆரஞ்ச் கேப் கேட்டகரியில வரல. எனக்கு தெரிஞ்சு டாப் 5ல இருக்காரு. ஓகே இல்ல இவர் இருக்காரு, விராட் கோலி டாப் 5ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ ஹரி வந்து விராட் கோலி சொன்னதுனால அவர் ஆமா, அந்த நான் இருக்கேன், நான் இருக்காரு. நான் தான் இருக்கேன். இஷான் கிஷன் வந்து லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் இருந்தாரு, இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இஷான் கிஷன் சொல்லியிருந்தேன், அதனால எனக்கு வந்து 6th பிளேஸ் 7th பிளேஸ் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 6th So, place, 6th விராட் place. கோலி விராட் டாப் 5ல ஹரி சொன்ன ஒரு பிளேயர், நாங்க சொன்ன ஒரு பிளேயர் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. சோ குடோஸ் டு ஹரி ஃபார் ஹிஸ் prediction. விராட் 4th, இஷான் கிஷன் 6th, கேஎல் ராகுல் 7th. பர்பிள் கேப்ல பும்ராவை யாரோ சொன்னாங்களே. தம்பி போல்ட் இருக்காருப்பா. பும்ரா பத்தி எதுக்கு உனக்கு? போல்ட் இருக்காரு. ஒரு ஹீரோ பர்பிள் கேப் பத்தி நாங்க இந்த கமெண்ட்ல சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கோம். பர்பிள் கேப்ல எல்லா prediction ரொம்ப மோசம். ஆக்சுவலா சொல்லணும்னா நாங்க வந்து இன்ஃபேக்ட் நம்ம கூட நரேஷ்க்கு நாங்க அப்ரிசியேஷன் கொடுப்போம். என்னது? பர்பிள் கேப் நம்ம கூட ஆமா நரேஷ் ஃபர்ஸ்ட். பர்பிள் கேப்ல நரேஷ் ஃபர்ஸ்ட். நரேஷ் ஆனா அவர் சொன்ன மோசன் கன் எத்தனை மேட்ச் ஆடிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 3 மேட்ச் இல்ல 5 மேட்ச் ஆடிருக்காரு. 5 மேட்ச்ல 8 விக்கெட் வேணும். 5 மேட்ச்ல அதோட அதிகமா அடி போடுறா, 7 கிட்ட அடி போறேன் நினைக்கிறேன். தெரியல. சரி ஓகே அகைன் ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாரும் கம்மி மேட்ச் தான் ஆடிருப்பாரு நம்ம சொன்னவங்களை விட. பட் ஸ்டில் அவரோட ப்ரெடிக்ஷன் ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. நல்லா இருக்கும், கேக்குறதுக்கு இனிமையா இருக்கும். யார் சொன்னீங்க எல்லாரும்? இல்ல நான் முகமது ஷமி சொன்னேன். நான் குல்தீப் யாதவ் சொன்னேன், ஒரே ஸ்பின்னர் போல்ட் ஒரே ஓவர்சீஸ் பிளேயர். பை தி வே ஹரி தான் ஃபர்ஸ்ட். மோஸ்ட் 11 விக்கெட்ஸ் தான், ஷமி 12 விக்கெட். ஆமாப்பா, நான் தான் அதுலயே ஃபர்ஸ்ட் கொன்றுவேன் ஏமாத்திட்டீங்கன்னா. சரி என்னதான் ஒரு கம்மி மேட்ச் ஆடினாலும் அதே விக்கெட் நாங்க நாசமாதான். வாழ்க்கையும் நாசம் பண்ணி இந்த சீசனே நாசம் பண்ணிட்டீங்க இப்படி. பர்பிள் கேப் அடிப்பாருன்னு சொல்லி. அது கூட இல்லடா, ஹையஸ்ட் ரன் கெட்டர்ல ஒரு 700 சீரிஸ்ல போயிட்டு இருக்கா. 600 500 590 550 மேல இருக்கும். ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 29. நாங்க நம்மளதுல ஃபர்ஸ்ட் 12. இல்ல நம்ம இது எல்லாரும் சேர்த்தாதான் அவ்வளவு ஒரு 29 வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பர்பிள் கேப்ல மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஓ ஹரி ப்ரோ, ஞாபகம் இருக்கு. அவர் அன்சுல் கம்போஸ் என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கு முடிஞ்சது. பர்பிள் கேப். ஆனா நான் வேற யாரும் வரல. அவர் 4வது இருக்காரு பர்பிள் கேப்ல. 4வது 5வதுலயும் இருக்காரு அன்சுல் கம்போஸ். நீ சொன்ன அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும், அதுதான் முக்கியம். அதான் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு நாள் இன்டர்மீடியட் சீசன் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் உன்னை கன்சிடர் பண்ணல. இல்ல அவமானப்படுத்துறதுக்கு இல்ல ஆரஞ்சு கேப்ல ஒருத்தர் சொன்னாரு, அத வந்து கேளு. குடுத்தீனா இது எனக்கு அப்ரிசியேஷன் குடுறான். அதுக்கும் நான் சொல்றேன், ஆரஞ்சு கேப் ஒருத்தர் சொன்னா என்ன சொன்னான்னு கேளு. ஆரஞ்சு கேப் யாரடா சொன்ன சொல்லு. ருத்ராஜ் கேட் சொன்னேன். எப்படா சீசன் வந்து கூட இப்படி பிளண்டர் பண்ற? கப்பு யார் ஜெயிப்பாங்க? சிஎஸ்கே ஊத்திட்டு போயிடுச்சு. ஆரஞ்சு கேப் யாரு? ருத்ராஜ் ஊத்திட்டு போயிடுச்சு. நீங்க சொன்ன நேரம் அன்சுல் காம்போஸ் வாரி வழங்குறாரு ரன்ஸ் எல்லாம். அவன் சொன்ன அது வரைக்கும் நல்லா சொன்னதுக்கு அப்புறம் அன்சுல் கம்போஸோட எக்கானமி என்ன தெரியுமா? 12. நீ பேசுற, நாங்க பிரீமியம் பவுலர் முடிச்சுட்டோம், நீ பேசுற பாத்தியா? நீ தான்டா முடிச்சு விட்ட சிஎஸ்கேவோட பவுலரை. நான் அந்த லிஸ்ட் நியாயமா நீ சாதனை பண்ணி பர்பிள் கேப் லிஸ்ட் எடுத்து பாக்குறேன். டாப் 25-30 விக்கெட் லிஸ்ட்லயே அன்சுல் கம்போஸ் தானே அதிகமா இருக்கா எக்கானமி. அவன் சீசன் முடியும் போதே 11 எக்கானமி. உன்னாலதான் எல்லாம். அதுக்கு முன்னாடி ஒழுங்கா போட்டுட்டு இருந்தாரு அவரு. அதுக்கு முன்னாடி சூப்பராவே போட்டுட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அதுனா 7 ரன் 8 ரன்லயே இருந்தது எக்கானமி. அவன் சொல்லும் போதே 16 விக்கெட் 17 விக்கெட்டோடா அவன் சொல்லும் போதே. பர்பிள் கேப் லீட் பண்ணிருந்தாரு. பர்பிள் கேப் இறுதியில இருந்தாரு. 1 ஓவர் 2 ஓவர் இருந்தாரு. இது முடிச்சதான் இந்த மிட் சீசன் ப்ரெடிக்ஷன் நான் கன்சிடர் பண்ணல. எனிவே கன்சிடர் பண்ணா நான் ருத்ராஜ் பத்தி எடுத்துக்கிறேன். நீ உனக்கு சொல்லி நீங்க எடுத்துக்கலாமா வேணாமான்னு. இந்த சீசன் எங்க சைடுல ஆர்சிபி சப்போர்ட்டர்ஸ் இந்த வீடியோல யாரும் இல்ல அப்படிங்கறதுனால அவங்களுக்கு எங்களால கங்க்ராச்சுலேட் பண்ண முடியல. பட் இந்த வீடியோவை பாக்குற ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு நாங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்றோம். இது உங்களோட டைம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆன் திஸ் நோட் இப்போ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வரும், சீரீஸ் நடக்கும், அதெல்லாம் நாங்க வந்து கவர் பண்ணலாம்னு இருக்கோம். மற்றும் பல இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸோடையும் நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். அது அன்டில் தென்
இது உல்ஃபர்ஸ் வந்து IPL 2026 இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நீங்க ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்